வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஒரு நர்சிங் ரிசர்ச்ச நாம எப்படி நம்புறது, அது உண்மையிலே சரியானதான எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதற்கான சில முக்கியமான தூண்களை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போ ஒரு புது நர்சிங் டெக்னிக் வருதுன்னு வச்சுக்கலாம். அது நிஜமாவே நமக்கு நல்லது பண்ணுமா இல்ல ஏதாவது ஆபத்து இருக்குமா? இதை நாம எப்படி உறுதியா சொல்றது? பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் தொடக்கப்புள்ளி. நம்ம கேட்ட அந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா? அதுதான் நர்சிங் ஆராய்ச்சி. இது ஏதோ சும்மா யூகம் பண்ற விஷயம் கிடையாது. இது ரொம்பவும் உறுதியான ஆதாரங்களை வச்சு சயின்டிஃபிக்கா உண்மைய கண்டுபிடிக்கிற ஒரு வழிமுறை. சரி வாங்க, ஒரு நல்ல ரீசர்ச் எப்படி இருக்கணும்னு நாம ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். அதோட அஸ்திவாரமே சில விஷயங்கள்ல தான் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு நல்ல ஆராய்ச்சிக்கு முதல் தேவை என்ன தெரியுமா? ஒரு பக்காவான ப்ளூ பிரிண்ட். அதாவது அதுக்கு முறையான ஒரு திட்டம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நிஜ உலகத்திலிருந்து கிடைச்ச டேட்டாவை அடிப்படையா வச்சு தான் அதை ஆரம்பிக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா சும்மா வேலையை ஆரம்பிச்சிட மாட்டோம் இல்லையா? அதுக்கு ஒரு பிளான் போடுவோம். அதே மாதிரி தான் இதுவும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமா பிளான் பண்ணப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, ஆராய்ச்சிங்கிறது ஒரு நேர்கோட்ல போற பயணம் கிடையாது. அது ஒரு சுழற்சி மாதிரி. ஒண்ணுல ஆரம்பிச்சு அடுத்ததுக்கு போய் மறுபடியும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு தொடர்ச்சியான செயல்முறை இது. முதல்ல ஒரு பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான டேட்டாவை சேகரிக்கணும். அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி கடைசியா ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிசர்ச்ங்கிறது வெறும் கருத்துக்களோ யூகங்களும் கிடையாது. அது அனுபவபூர்வமா இருக்கணும். அப்படின்னா என்ன? நாம பார்க்க முடியற, அளக்க முடியற நிஜ உலக ஆதாரங்களை வச்சு செய்யப்படுறதுதான் உண்மையான ஆராய்ச்சி. ஓகே, அடுத்த பில்லருக்கு போலாமா? ஒரு ரிசர்ச் எப்படி எந்த விதமான சார்பும் இல்லாம ரொம்ப துல்லியமா செய்யப்படுதுங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல ரிசர்ச்ல புறநிலைத்தன்மை, அதாவது ஆப்ஜெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா ரிசர்ச் பண்றவரோட சொந்த கருத்துக்களோ விருப்பு வெறுப்புகளோ அந்த முடிவுகளை கொஞ்சம் கூட பாதிக்கவே கூடாது. இத உறுதி செய்யறதுக்கு சில வழிமுறைகளை ரொம்ப கவனமா பின்பற்றுவாங்க. இங்க சொல்ற மாதிரிதான் அந்த ஆய்வு சூழலை ரிசர்ச்சா எவ்வளவு கட்டுப்பாட்டோட வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு முடிவுகளை நாம நம்பலாம். தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் உள்ள வந்து முடிவுகளை மாத்திடக்கூடாது. பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் அந்த கண்டிப்புக்கும் துல்லியத்துக்கும் ஒரு அருமையான உதாரணம். ஒவ்வொரு டேட்டாவும் எவ்வளவு கவனமா கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம சேகரிச்சு பதிவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் ரிகர்னு சொல்றது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு ரிசர்ச்சோட முடிவுகள் உண்மையிலே நம்பகமானதுதான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதை வச்சு சொல்றது? அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, வேலிடிட்டி, அதாவது செல்லுபடியாகும் தன்மை. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதை அளக்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் அது சரியா அளக்குதான்னு பாக்கறது. ரெண்டாவது, ரிலையபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை. அந்த ரிசர்ச்சை திரும்ப திரும்ப செஞ்சாலும் ஒரே மாதிரி ரிசல்ட் வருதான்னு பாக்கறது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன? ஒரு நல்ல ரிசர்ச்னா அதை எப்படி செஞ்சாங்கன்னு எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லியிருக்கணும். அப்போதான் இன்னொரு சயின்டிஸ்ட் அதையே செஞ்சு பார்த்து ஆமா இவங்க சொன்னது சரிதான்னு உறுதிப்படுத்த முடியும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூணுக்கு வந்துட்டோம். ஒரு ரிசர்ச்சோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? அது ரெண்டு விஷயங்களை கண்டிப்பா கொண்டிருக்கணும். ஒன்னு, அது நெறிமுறைப்படி சரியா இருக்கணும். இன்னொன்னு, நிஜ வாழ்க்கைக்கு பயன்படணும். யோசிச்சு பாருங்க, நர்சிங் ரிசர்ச்ல பெரும்பாலும் மனுஷங்க தான் இருப்பாங்க, அதுவும் நோயாளிகள். அதனால மத்த எல்லாத்தையும் விட முக்கியம் அந்த நெறிமுறை, அதாவது எத்திக்ஸ். இதுல கொஞ்சம் கூட சமரசம் பண்ணிக்கவே முடியாது. இதுதான் அடிப்படை. இதுல சில முக்கியமான கொள்கைகள் இருக்கு. முதல்ல, அந்த ரிசர்ச்ல பங்கேற்கிறவங்கள மதிக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யணும். மூணாவது, அந்த ரிசர்ச்சால கிடைக்கிற நன்மைகள் எல்லாருக்கும் நியாயமா போய் சேரணும். இதெல்லாம் அவங்கள பாதுகாக்க ரொம்ப அவசியம். எதிக்ஸ் மட்டும் இருந்தா போதுமா? போதாது. அந்த ரிசர்ச்சோட முடிவுகள் அந்த ஆய்வுல பங்கேற்ற ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும் இல்லாம பரவலா நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அப்போதான் அந்த அறிவை வச்சு இன்னும் நிறைய பேரோட சிகிச்சையை நாம மேம்படுத்த முடியும், இல்லையா? சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தூணுகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். ஆக, ஒரு பக்காவான பிளான், நேர்மையான ஒரு செயல்முறை,
துல்லியமான ஒரு குவாலிட்டி செக், கடைசியா ஒரு நல்ல நோக்கம். இந்த 4 தூண்களும் ஒன்னு சேரும்போதுதான் ஒரு சின்ன கேள்வி கூட பல பேரோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமா மாறுது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு முறையான கடுமையான செயல்முறை இருக்கிறதால தான் நர்சிங் துறை தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நல்ல ரீசர்ச்னா என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். இத வச்சு அடுத்ததா எந்த முக்கியமான சுகாதார பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும்னு நீங்க நினைக்கிறீங்க?